வணக்கம். உள்ளது உள்ளபடிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் பிரச்சனை ஆம்னி பேருந்துகள். ஆம்னி பேருந்துகள் ஒரு நாளைக்கு சென்னையிலிருந்து சுமார் 1000 ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் நேற்றிலிருந்து 10 முதல் 20% வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. சாதாரண பேருந்துகளுக்கு 10%, ஏசி வால்வோ பேருந்துகளுக்கு 20% கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதே போல தீபாவளி போன்ற பண்டிகை நாட்கள்ல இன்னமும் அதிகமாக 30% 40% வரை கூட நாங்கள் உயர்த்துவோம் என்று ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர் சங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த கட்டண உயர்வு எதற்காக? இதற்கு ஆம்னி பேருந்துகள் சங்கத்தினர் சார்பில் என்ன கருத்துக்களை சொல்கிறார்கள்? உண்மையில் 2 முக்கிய கேள்விகள் எழுகின்றன. ஒன்று, அரசு பேருந்துகள் இதைவிட 2 மடங்கு குறைந்த கட்டணத்தில் அரசு பேருந்துகள் இயங்கும் பொழுது மக்கள் எதற்காக அரசு பேருந்துகளை விடுத்து ஆம்னி பேருந்துகளுக்கு செல்ல வேண்டும்? இரண்டாவது முக்கியமான கேள்வி, அரசு இந்த மாதிரியான கட்டண உயர்விலோ அல்லது ஆம்னி பேருந்துகள் வாங்கக்கூடிய இந்த கட்டணத்திற்கோ முறைப்படுத்துவதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லையா, எடுக்க முடியாதா? இது பற்றி விரிவாக பேசலாம். அதற்கு முன்பாக இந்த பிரச்சனை பற்றிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நகர்ப்புறங்களை நோக்கி படையெடுக்கும் கிராமப்புற மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தேவைக்கு ஏற்ப அரசு பேருந்து சேவை வழங்க முடியாததால் அரசின் அனுமதியோடு நிபந்தனைகளுக்குட்பட்டு தனியார் நிறுவனங்களும் பஸ்களை இயக்கி வருகின்றன. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட தனியார் தொலைதூர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பஸ்களில் அரசு பஸ்களை விட 50% வரை கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து ஆம்னி பஸ்களின் கட்டணம் 10% முதல் 20% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக 50 முதல் 300 ரூபாய் வரை கட்டணம் அதிகரித்துள்ளது. அரசிடம் முறையான பேச்சுவார்த்தை நடத்தாமல் ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் தாங்களாகவே கட்டணத்தை நிர்ணயம் செய்து கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். டீசல் விலை உயர்வு, உதிரி பாகங்கள் விலையேற்றம், இன்சூரன்ஸ் கட்டணம், டோல்கேட் கட்டணம் போன்றவை கடுமையாக உயர்ந்துவிட்டதால் கட்டண உயர்வு தவிர்க்க முடியவில்லை என்கின்றனர் ஆம்னி பஸ் உரிமையாளர்கள். மேலும் தீபாவளி பண்டிகை காலங்களில் 20% முதல் 30% வரை கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். பண்டிகை காலங்களில் விதிமுறை மீறி கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பஸ்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆனாலும் கண்டபடி கட்டணம் வசூலிப்பது தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. இந்த விஷயத்தில் ஆம்னி பஸ் உரிமையாளர்கள், அதிகாரிகள், நுகர்வோர் சங்கம் அடங்கிய முத்தரப்பு குழு அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நியாயமான கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. கண்டபடி வசூலிக்கப்படுகிறதா ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம்? இது பற்றி விரிவாக பேசுவதற்காக அரங்கத்திற்கு நம்மோடு அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் திரு பாண்டியன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். அதே போல களத்திலிருந்து ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்தே நமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைகிறார். வணக்கம் ராமச்சந்திரன். இந்த பிரச்சனை பற்றிய ஒரு சிறிய புள்ளி விவரத்தை முதலில் பார்க்கலாம். கட்டண உயர்வுக்கான காரணங்களாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தரப்பில் சொல்லப்படுவது டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது, சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, காப்பீடு கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது, ஆம்னி பேருந்துகளுக்கான காப்பீடு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, உதிரி பாகங்களுடைய விலை கூட உயர்த்தப்பட்டிருக்கிறது. கட்டணம் உயர்வு எந்த அளவுக்கு இருக்கிறது? ஆம்னி பேருந்துகள்ல சாதாரண பேருந்துல 10% உயர்த்தப்பட்டிருக்கிறது, ஏசி வால்வோ பேருந்துகள்ல 20% உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் மேலும் 30% 40% வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் ஆம்னி பேருந்துகள் சங்கத்தின் சார்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் விரும்புவதற்கான காரணம், அரசு பேருந்துகளை விடுத்து மக்கள் இந்த தனியார் ஆம்னி பேருந்துகளை விரும்புவதற்கான காரணமாக அவர்கள் சொன்னது சுத்தமான பேருந்துகள், வசதியான இருக்கைகள், மைய பேருந்து நிலையம், அது மட்டுமின்றி நகரின் பல இடங்களில் பேருந்தில் ஏறலாம் இறங்கலாம், அந்த வசதி ஆம்னி பேருந்துகள் இருக்கிறது. ஆம்னி பேருந்து அலுவலகங்களில் முன்பதிவு செய்த பயணிகள் அமர்வதற்கு தரமான நாற்காலிகள், நல்ல வகையில வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். குடிநீர், தலையணைகள், செல்போன் சார்ஜர் போன்ற கூடுதல் வசதிகளும் ஆம்னி பேருந்துகள் அந்த நிறுவனத்தினர் செய்து தருகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் மக்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த பிரச்சனை பற்றி விரிவாக பேசுவதற்கு முன்பாக களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் ராமச்சந்திரன் செல்லலாம். ராமச்சந்திரன் வணக்கம். இப்போ ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது? மக்களுடைய இமீடியட் ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது? ராமச்சந்திரன். அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு இணையாக தனியார் ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படுகிறது. இது பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா, இல்ல பொதுமக்களின் பணத்தை சுரண்டும் வகையில் உள்ளதா என்பது குறித்து பேசுவதற்காகத்தான் இன்று இந்த தலைப்பை நாம் எடுத்துள்ளோம்.
குறிப்பாக தமிழகத்தில் சுமார் 1500 1600க்கும் மேற்பட்ட தனியார் ஆம்னி பேருந்துகள் சென்னையிலிருந்தும் மற்ற பகுதியிலிருந்தும் சென்னைக்கும் இயக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மட்டும் நாள் ஒன்றுக்கு 700 பேருந்துகள் தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் அதே போல தென் மாநிலங்களுக்கும் இயக்கப்படுகிறது. இந்த பேருந்து கட்டணமானது கடந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஒரு சங்கங்களும் அதே போல செப்டம்பர் 10ஆம் தேதி மற்றொரு சங்கங்களும் புதிய பேருந்து கட்டணத்தை அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு கட்டணமானது சாதாரண பேருந்துகளுக்கு 10%, அதே போல சொகுசான குளிர்சாதன வசதியுள்ள பேருந்துகளுக்கு 20% உயர்த்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த பேருந்து கட்டண உயர்வானது மேலும் வரக்கூடிய தீபாவளி, ஆயுத பூஜை உள்ளிட்ட பண்டிகை காலங்களின் போது 30% முதல் 40% வரை அதிகமாக உயர்த்தப்படுவார்கள் என்றும் அவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதனை பேருந்து பயணிகள் அதிர்ச்சியுடனே பார்க்கிறார்கள். குறிப்பாக இந்த கட்டணத்தால் இனிமேல் எங்களால் பயணிக்க முடியாத ஒரு சூழல் நிலவுவதாக பயணிகள் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. அரசு பேருந்துகளை விட இந்த பேருந்துகளை நாடுவதற்கு இதில் அதிக அளவில் சொகுசுகள் காணப்படுகிறது. அந்த ஒரு காரணத்துக்காக அந்த பேருந்தில் பயணிப்பதாகவும், ஆனால் தொடர்ந்து ஒரு வரமுறை இல்லாத அளவுக்கு கட்டணத்தை உயர்த்தினால் தங்களால் இனிமேல் பயணிக்க முடியாது என்று பயணிகள் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இருக்கிறோம் பேசலாம் ராமச்சந்திரன். தொடர்ந்து வரைமுறை இல்லாமல் கட்டணம் உயர்த்தப்படுகிறதா? திரு பாண்டியன், நீங்க சொல்லுங்க, இந்த கட்டணம் உயர்வுக்கு என்ன காரணத்தை நீங்க முன்வைக்கிறீங்க? அரசு பேருந்து எங்களை நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. அரசு பேருந்துக்கு ஒரு இருக்கைக்கு காலாண்டு வரி வெறும் 450 ரூபா தான். எங்களுடைய வரி நாங்க ஒரு சீட்டுக்கு காலாண்டு வரியாக 3000 செலுத்துறோம். எங்களுக்கும் அதுக்கும் அதுல 4 மடங்கு டிஃபரன்ஸ். அரசு பேருந்துக்கு கட்டணத்தையும் எங்க கட்டணத்தையும் நீங்க இணைக்க கூடாது. அரசு பேருந்துடைய வண்டிகளுடைய பராமரிப்பு வேற, எங்களுடைய வண்டிகளுடைய பராமரிப்பு வேற. நாங்க டெய்லி ஹேண்ட் வாஷ் பண்ணிடுவோம். வண்டி ஃபுல்லா அதுக்குன்னு தனியா 2 டிரைவர், ஒரு கிளீனர் வண்டியில எப்பயுமே இருப்பாங்க. அரசு பேருந்துல பாத்தீங்கன்னா நடத்துனரும் ஓட்டுநர் மட்டும் தான் இருப்பாங்க, கிளீனர் இருக்க மாட்டாங்க. எங்க ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு கிளீனர், ஒரு 2 டிரைவர். கரெக்டா வண்டிகள் இங்கிருந்து எடுத்த பாயிண்ட் டு பாயிண்ட். அரசு பேருந்து மாதிரி இவங்க எடுத்து அடுத்து செங்கல்பட்டு, திண்டிவனம் அப்படின்னு அது ஸ்டேஜ் கேரேஜ். எங்கேது எக்ஸ்பிரஸ் நான் ஸ்டாப். மதுரை வண்டினா மதுரையில இருந்து இங்கிருந்து எடுத்தா மதுரைக்கு ஊடால எங்கேயாவது டீ சாப்பிட கஸ்டமர்களுக்கு டாய்லெட் வசதி எதுக்காக தான் நிறுத்துவோம். மற்றபடி நேரா மதுரை சென்று அடைஞ்சிரும். குறிப்பிட்ட நேரத்தில் நாங்க பாயிண்ட் டு பாயிண்டா எங்களுடைய வாகனம் வைக்கிறோம். இன்னொன்று வரிகள் ஜாஸ்தி, வண்டிகளுடைய பராமரிப்புகளும் ஜாஸ்தி. அப்ப எங்களுடைய கட்டணம் பாத்தீங்கன்னா அந்த வண்டிக்கு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நாங்க குறைவா தான் வாங்குறோம். இதெல்லாம் பல ஓனர் 2 மடங்கு அதிகமாக வாங்குவது குறைவு. 2 மடங்கு அதிகம் நீங்க எப்படி சொல்றீங்க? அதனுடைய வரியை கட்டணத்தை விட 2 மடங்கு அதிகமா இல்லையா உங்கள் கட்டணம்? அது வரி, நீங்க வரியை கணக்கு பண்ணுங்க. நாங்க வரி செலுத்தணும். நாங்க 3 மாசத்துக்கு முன்னாடி நாங்க ஓட்டுறதுக்கு முன்பணமா கட்டிடணும். எங்க வண்டி பழுதானாலோ இதானாலோ அந்த வரி திருப்பி எங்களுக்கு கிடைக்காது. நாங்க கட்டிட்டு ஒரு நாள் போனா 3000 ரூபாய் வரும். ஒரு சீட்டுக்கு 3000 நாங்க கட்டுறோம். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வண்டி ஓடினாலும் ஓடாட்டினாலும் எங்களுக்கு 2000 ரூபாய் லாஸ். அதுபோக டிரைவருக்கு நாங்க அவங்களுடைய கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் எங்க பஸ்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. டிரைவர்கள் எல்லாம் நாங்க கொடுக்குற சம்பளமே வேற. டெய்லி ஒரு ட்ரிப்புக்கு 1000 ரூபாய் கொடுப்போம். தரமான பராமரிப்பு, கஸ்டமர் சொகுசா போய் இறங்கணும், எந்த வித அலுப்பும் இல்லாம இறங்கணும். பல்விதமான அவங்க கஸ்டமருடைய ஃபீட்பேக்கை வாங்கி அவங்க என்ன விரும்புறாங்களோ வண்டியில, சார்ஜர் நீங்க சொன்ன மாதிரி சார்ஜர், படுக்கை வசதி. படுக்கை வசதிக்கெல்லாம் நம்ம தமிழகத்தில் பெர்மிட் கொடுக்கல. நம்ம அண்டை மாநிலத்தில் பெர்மிட் வாங்கிருக்கோம். அப்ப பார்த்தா இரட்டை டாக்ஸி. இங்க 1 லட்சம், இங்கே 3000 கட்டணும், அங்க 3000 கட்டணும். 6000 ஒரு வண்டிக்கு டாக்ஸ் ஆயிருக்கு வரி. தமிழ்நாடு பெர்மிட் வாங்காம இங்க ஓட்டலாம். தமிழ்நாடு பெர்மிட் சீட்டு வண்டிகளுக்கு மட்டும் தான் இங்க பெர்மிட் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பர் வண்டிகளுக்கு இங்க பெர்மிட் கிடையாது, அலோடு கிடையாது. ஆனா பக்கத்து பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் ஸ்லீப்பருக்கு பெர்மிட் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்ன மக்கள் சொகுசு விரும்புறாங்க, படுத்துட்டு போகணும். ட்ரெயின்ல எப்படி போய் பழகினவங்க படுக்கை வசதி இருந்தா பேக் பெயின் இந்த மாதிரி கஸ்டமர் நிறைய பேர் படுக்கை வசதி பெறதுக்கு முன்னு தராங்க. அப்ப நம்ம படுக்கை வசதி வண்டி தேவைப்படும் போது நம்ம அதர் மாநிலத்தில் போய் நம்ம இது வரைக்கும் நாங்க அசோசியேஷன் சார்பா இது சம்பந்தமா அரசுக்கு நிறைய கோரிக்கை வச்சோம். அப்படிலாம் இருந்தா கட்டணம் குறைக்க முடியும். அதெல்லாம் நாங்க அரசு செஞ்சு கொடுத்தா கட்டணம் குறைக்க முடியும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இப்ப கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டாவே எங்க வண்டிகள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அவங்க கிலோமீட்டருக்கு கான்ட்ராக்டர் மட்டும் அரசாங்கம் போட்டுக்கிறாங்க. கிலோமீட்டருக்கு எங்களுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்துறாங்க. நாங்க பராமரிப்பு எல்லாம் நாங்களே பண்ணிடுறோம்.
வண்டி அந்த மாதிரி செய்யலாம். அந்த மாதிரி கட்டண உயர்வு அரசு நிர்ணயம் பண்ணிக்கலாம். அவங்க பார்த்து அவங்க தான் கண்டக்ட் போட்டு கலெக்ட் பண்ணிக்குவாங்க. எங்களுக்கு கிலோமீட்டர் வாடகை முன்னு கொடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை. அந்த மாதிரி இது கூட எங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். தொடர்ந்து பேசலாம் திரு பாண்டியன். ராமச்சந்திரன், இப்ப பொதுமக்கள் பயணிகள் அரசு பேருந்துகளை விடுத்து தனியார் பேருந்துகளை விரும்புவதற்கான காரணமாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் வாயாளரை கேட்கலாம். ராமச்சந்திரன், நிச்சயமாக நம்மிடம் தற்பொழுது ஒரு பயணி நம்மிடம் இருக்கார், பேருந்து பயணி. அவரிடம் கேட்பார். அவர் கர்நாடகா மாநிலத்திலிருந்து பயணித்து இப்ப சென்னை வந்திருக்கார். அவரிடம் நேரடியாக கேட்போம், நீங்க எந்த பகுதியிலிருந்து கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கீங்க, அங்க இருக்கக்கூடிய கட்டணம் எப்படி, மேலும் 10% முதல் 20% கட்டணம் உயர்த்தணும் சொல்லியிருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் கர்நாடகா மாநிலம் ஹூப்ளில இருந்து வந்திருக்கேன். அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பஸ் 1200 ரூபாய் புக் பண்ணிருக்கேன். புக் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்லீப்பர் கோச் தான் நான் புக் பண்ணது. ஆனா பெங்களூர்ல காலைல 7 மணிக்கெல்லாம் இறக்கி விட்டு அடுத்த பஸ் மாறிங்க அப்படின்னு சொல்லி இறக்கிட்டாங்க. இறக்கிட்டு எங்களுக்கு செமி ஸ்லீப்பர் பஸ்ல தான் இப்ப பயணிச்சு வந்திருக்கோம். டிராவலிங் டைம் பாத்தீங்கன்னா 1 மணிக்கு சென்னை ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு தான் இறக்கி விட்டுருக்காங்க. அதே மாதிரி அங்க ஹூப்ளியில பஸ் ஏறும்போது அதே மாதிரி தான் பஸ் டைம் 11:30க்கு பஸ் ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்க பஸ் மண்டே 3:45 தான் பஸ் வந்துச்சு. அங்கேயே ஒரு 1.25 மணி நேரம் டிலே பண்ணி தான் வந்திருக்காங்க. இல்ல, இப்ப அரசு பேருந்துகள் இருக்கும்போது இது போன்ற சொகுசு பேருந்து நாடுவது என்ன காரணம்? அதிக தூரம் நாங்க டிராவல் பண்ணி வரனால கொஞ்சம் சொகுசு தேவைப்படுது. கவர்மெண்ட் பஸ்ல வரும்போது ரொம்ப டயர்ட் ஆயிருது. அதனால நாங்க சொகுசு பேருந்து விரும்புறோம். இல்ல, இப்ப மற்ற மாநிலங்களில் இருந்து வரும்போது நீங்க சொகுசு பேருந்து நாடுறீங்க. இப்ப தமிழகத்தின் பிற பகுதியில கோவை, மதுரை, சேலம் இந்த போன்ற பகுதியில இருந்து வரும்போது நீங்க எந்த பேருந்து தேர்வு செய்வீங்க? அதிகமா தனியார் பஸ்ஸுக்காக தான் இங்கேயும் நாங்க சூஸ் பண்றோம். ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ல இன்னும் நிறைய மாற்றங்கள் தேவை. இன்னும் நிறைய சொகுசு இதெல்லாம் தேவை. அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ்லயும் நிறைய ரேட் அதிகமா தான் இருக்கு. தனியார் பஸ்ல கம்பேர் பண்ணும்போது இவங்களும் ஈக்குவல் ரேட்டு தான் கொண்டு வராங்க. இதெல்லாம் தமிழ்நாடு அரசு கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். இன்னொரு பயணி இருக்கார், அவரிடம் கேட்பார். இவர் சொல்றாரு, இப்ப அரசு பேருந்துகளை விட தனியார் ஆம்னி பேருந்துகள் சொகுசுகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த புதுசா 10% முதல் 20% கட்டணம் உயர்த்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கட்டண உயர்வு மிக மிக அதிகமான ஒன்று. பஸ்ல இங்கிருந்து திருநெல்வேலி போகணும், சென்னையிலிருந்து திருநெல்வேலி போகணும்னா 440 ரூபாய் தான் பஸ் கட்டணும், சொகுசு அல்ட்ரா டீலக்ஸ்லயே. ஆனா அதே ஆம்னி பஸ்ல போகணும்னா ரெட்டிப்பு கட்டணம் கொடுக்கணும். இது அவசியம் இல்லாது. ரெண்டாவது, இந்த பஸ்ஸே டூரிஸ்ட் பர்மிட்னு வச்சுக்கிட்டு இவங்க ரூட் பஸ் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இது சட்டவிரோதமாக இயக்குறாங்க. அப்ப உடனடியாக அரசாங்கம் இதை தலையிடணும். ரெண்டாவது, கட்டணத்தை அரசாங்கம் இதுல கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வச்சிருந்தான் இந்த கட்டணம் கூட நிலைமைக்கு தகுந்த மாதிரி மாறும், சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறும். இன்னைக்கு ஒரு ரேட்டுன்னா வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, அதுக்கப்புறம் பண்டிகை வருதுன்னா அதுக்கு வேற ரேட்டு. இப்பெல்லாம் உங்க இஷ்டம் போல நடத்துறதுக்கு வேடிக்கை பார்க்குது அரசாங்கம். அதனால அரசாங்கத்துக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க உங்க சார்பா? அரசாங்கத்துக்கு இதுக்கு மாற்று ஒரே ஒரு வழி, அரசு பஸ்களை அதிகமா விடணும், தேவையான அளவுக்கு விடணும். அதே போல இந்த வண்டியில போறவங்க கொஞ்சம் கூடுதலான வசதியை எதிர்பார்க்கறவங்க போறாங்க. அதே மாதிரி கூடுதலான வசதி இருக்கிற மாதிரி அரசு பேருந்துகளை நிறைய அரசு பேருந்துகளுக்கும் தனியார் பேருந்துகளுக்கும் பயணிகள் கருதும் வித்தியாசம் என்ன? ராமச்சந்திரன், அரசு பேருந்துகளை விட தனியார் பேருந்துகளை நாடுவதற்கு பயணிகள் முன்வைக்கக்கூடிய காரணங்கள் என்ன? தனியார் பேருந்துகளுக்கு என்ன வேறுபாடு, என்ன வித்தியாசம் நீங்க நினைக்கிறீங்க? எதனால ஒரு சில பிரிவினர் அரசு பேருந்தை விட்டுட்டு தனியார் பேருந்தை நாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அரசு பேருந்துனாக்கா கொஞ்சம் இடம் சரியில்லை, டஸ்டா இருக்குது இப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா இவங்க பராமரிப்பு கொஞ்சம் மேம்படுத்துறாங்க. அரசு பஸ்களை பராமரிப்பு மேம்படுத்தணும். இன்னைக்கு இருக்கிற அரசு பஸ்கள பராமரிப்பு என்பது கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. அதாவது குப்பை இருக்கு, டஸ்ட் இருக்குது. அப்ப இதெல்லாம் அவங்க சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா போட்டின்னு வந்துட்ட பிறகு, தனியாரோட போட்டின்னு வந்துட்ட பிறகு அரசு போக்குவரத்து அதுக்கு இணையான சேவையை கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா நம்ம அதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அரசு பஸ்களுக்கு எல்லாரும் போயிடுவோம். அரசாங்கம் அதை கவனிக்க மாட்டாங்க. ஓகே, அதாவது பயணிகளோட எதிர்பார்ப்பு என்னன்னா, ஏற்கனவே சென்னை மாநகரில் ஓடக்கூடிய ஆட்டோ 71,000 ஆட்டோக்களுக்கு முத்தரப்பு கமிட்டி ஏற்படுத்தி ஒரு ஆட்டோ கட்டணம் நிர்ணயித்தார்கள். அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் ஆம்னி பேருந்துகளுக்கும் பேருந்து கட்டணத்தை அரசே நிர்ணயிக்க வேண்டும் என்பது இவர்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது. விக்ரம், தொடர்ந்து பேசலாம். ராமச்சந்திரன் அவருடைய கோரிக்கை இறுதியில் பார்க்கலாம். முதலாவதாக இந்த பிரச்சனைக்கு அடித்தளமாக இருப்பது அரசு பேருந்துகள் சுத்தமாக இல்லை, அரசு பேருந்துகள்ல வசதி இல்லை, அதனாலதான் தனியார் பேருந்து நாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு, அரசால் இந்த பேருந்து கட்டணத்தை முறைப்படுத்தவே முடியாது ஆம்னி பேருந்து, ஏன்னா அவங்க டூரிஸ்ட் பர்மிட்ல ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை அவர் பதிவு செய்தார். இது பற்றி விரிவாக பேசலாம். அச்சுறுத்தும் ஆம்னி பஸ் கட்டணங்கள், இது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு பாண்டியன், நீங்க சொல்லணும், அவர் வைத்த முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு,
தனியார் பேருந்துகள் ஆம்னி பேருந்துகள் பெர்மிட்டாக அது தனியாராக வாங்காமல் ஒரு டூரிஸ்ட் பெர்மிட் வாங்கி ஓட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு சொல்றாங்க. இங்க வந்து கான்ட்ராக்ட் கேரேஜ் பெர்மிட், அதான் நாங்க வந்து ஆன்லைன்ல புக்கிங். ஒரு இப்ப டூரிஸ்ட் பெர்மிட்டா இருந்தாலும் டூர் வந்து ஒரே 35 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க போக மாட்டாங்க. டூருங்கிறது எப்படின்னா ஒருத்தர் கலெக்ட் பண்ணி டூருக்கு சேர்ப்பார். 500 ரூபா, ஒருத்தர் மதுரைக்கு போயிடணும் 500 ரூபா அப்படின்னா 500 ரூபா மணிக்கு கலெக்ட் பண்ணி ஒரு 35 பேரை சேர்த்து மீனாட்சி கோயில் சுத்தி பார்க்கணும் அப்படின்னா அதான் டூர் பெர்மிட். அதே நாங்க என்ன செய்யறோம்னா பெர்மிட் அந்த பெர்மிட் தான் நாங்க வந்து ஏஜென்சிக்கு கொடுக்குறோம். நாங்க புக் பண்றோம், ஓனர்ஸ் நாங்க யாரும் புக் பண்றது இல்ல. டைரக்டா வந்து நாங்க வந்து ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ரெட் பஸ், டிக்கெட் குஸ் இந்த மாதிரி ஆன்லைன்ல நாங்க அவங்களுக்கு கொடுத்துறோம். நாங்க அவங்களுக்கு நாங்க 10% கமிஷன் கொடுத்துறோம். அவங்க எங்களுக்கு மொத்தமா நாங்க கான்ட்ராக்டா கொடுத்துறோம். அவங்களுக்கு அவங்க மொத்தமா புக் பண்ணி எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்க கொண்டு போய் மதுரைக்குள்ள போய் அவங்க கொடுக்கறத அவங்க நாங்க மொத்தமா கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். அந்த அமௌண்ட் அவங்க எங்களுக்கு செட்டில் பண்றாங்க. நாங்க போய் அவங்க கொண்டு போய் இறக்கி விடுறோம், டிராப் பண்றோம். திருப்பி அங்க இருந்து எங்களுக்கு கான்ட்ராக்டா புக் பண்ணி தராங்க. அதை கொண்டு வந்து இங்க கான்ட்ராக்ட் கேரேஜ் பெர்மிட் தான். அவர் விவரம் தெரியாம சொல்றாரு. அப்ப டூரிஸ்ட் பெர்மிட் இல்லங்க. டூரிஸ்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ராக்ட் கேரேஜ் பெர்மிட்ங்கிறது கான்ட்ராக்ட், நீங்க ஒப்பந்த உறுதி. யார் ஒப்பந்தம் வாடகைக்கு நீங்க வந்து எங்க வண்டியை நீங்க மொத்த ஒப்பந்தத்துக்கு தந்தி தொலைக்காட்சிக்கு வேணும்னா ஒப்பந்தமா எங்க வண்டியை எடுத்துக்கலாம். நீங்க இது மாதிரி நாங்க வந்து ரெட் பஸ், டிக்கெட் குசஸ் பல ஆன்லைன் ஆபீஸ்களுக்கு ஏஜென்சிகளுக்கும் நாங்க வந்து கான்ட்ராக்ட் முறையில கொடுத்துருக்கோம். அவங்க வந்து தனித்தனியா டிக்கெட் புக் பண்ணி ஒரே எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து கான்ட்ராக்ட் அமௌண்ட் செட்டில் பண்ணிடுவாங்க. நாங்க கொண்டு போய் டிராப் பண்ணிடுவோம். தொடர்ந்து பேசலாம். இது குறித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கத்தினுடைய சம்மேளனத்துடைய பொதுச் செயலாளர் திரு ஆறுமுக நாயனார் தொலைபேசி வாயிலாக நமக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். அவரிடம் கேட்க முக்கியமான ஒரு கேள்வி, இந்த கட்டணத்தை உயர்த்துவது எப்படி? திரு ஆறுமுக நாயனார், நீங்க சொல்லலாம். பொதுவாக பேருந்து கட்டணம் உயர்த்தணும்னா மோட்டார் வாகன சட்டம் தான் எல்லா பேருந்துகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய சட்டம். இப்ப பேருந்து கட்டணம் உயர்த்தணும்னா அது பொதுமக்கள் மத்தியில் வசூல் பண்ணணும்னா அரசாங்கம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி முறைப்படி நோட்டிபிகேஷன் வெளியிட்டு மக்களுடைய கருத்துக்களை அறிந்து அதுக்கு பிறகுதான் கட்டண உயர்வு என்பது அமலுக்கு வரும். இப்போ போக்குவரத்து கழகங்களில் கட்டண உயர்வு அமுல்படுத்துவதாக இருந்தாலும் சரி, தனியார் பஸ்களில் கட்டண உயர்வு அமுல்படுத்துவதாக இருந்தாலும் சரி, இந்த நடைமுறையை தான் அரசு கடைபிடிக்குது. அதான் சட்டப்படியான நிலையும் கூட. இப்போ ஆம்னி பஸ்கள் உயர்த்துறாங்க அப்படின்னா இவங்க சட்ட விரோதமாகவே இயக்குறாங்க. இவங்க வந்து இயக்குவதற்கும் இப்போ வந்து அரசாங்கம் ஓட்டிருக்கக்கூடிய தனியார் பஸ், அரசு பேருந்துகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சட்டவிரோதமாக இயக்கக்கூடிய இந்த ஆம்னி பேருந்துகள் கட்டணத்தை உயர்த்துவது, கட்டணம் நிர்ணயம் செய்வது என்பது முற்றிலுமே சட்டவிரோதமானது. உண்மையிலேயே இப்படி இவர்கள் அறிவித்ததற்கு அரசாங்கம் வந்து எல்லா வண்டியினுடைய பெர்மிட்டுகளையுமே ரத்து செய்ய முடியும். இப்போ ஆமினி பஸ் வந்து பெர்மிட் என்பது வந்து வாங்குறாங்க. அப்படி ஆமினி பஸ் பெர்மிட் வாங்குறது வந்து ஆன் கான்ட்ராக்ட் கேரேஜ் தான் பெர்மிட் வாங்குறாங்க. இப்போ கான்ட்ராக்ட் கேரேஜ் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஏதாவது பயணிகள் புக் பண்ணி டூர் போறது வைக்கிறதுக்காக நாங்க வந்து வண்டி ஓட்டுறோம்னு சொல்லி பெர்மிட்டை வாங்கிட்டு ரெகுலர் ரூட் மாதிரி வந்து ஓட்டுறதுங்கிறது வந்து சட்டவிரோதம். இப்படி வந்து ரெகுலர் ரூட் மாதிரி ஓட்டுறாங்க அப்படின்னாலே வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முழுமையான உரிமை இருக்குது. இப்போ ஒரு பக்கம் இவர்களை இயக்க அனுமதிப்பது என்பது வந்து, மறுபக்கத்தில் இப்போ இந்த மாதிரி விரைவு போக்குவரத்து கழகம் நீண்ட தூர பேருந்துகளை இயக்குவதற்கான அனுமதி அரசாங்கம் இன்றைக்கு கொடுத்திருக்குது. விரைவு போக்குவரத்து கழகத்தை அழிப்பது என்பதே வந்து பொதுமக்களுக்கு வந்து இடைஞ்சல். இப்போ உதாரணத்துக்கு வந்து மதுரையிலிருந்து சென்னைக்கு விரைவு போக்குவரத்து கழகத்தினுடைய சார்ஜ் வந்து 350 ரூபாய். ஆனா இவங்க சார்ஜ் வந்து 700 ரூபாய் 800 ரூபாய் என்பது வந்து வாங்குறாங்க. இப்போ 700 ரூபாய் 800 ரூபாய் வாங்கி இவர்கள் ஓட்டும் பொழுது இவங்களுக்கு போட்டியா ஓட்டுறாங்க. பேரலா வந்து விரைவு போக்குவரத்து கழகத்தோட பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து டிக்கெட் ஏற்றிட்டு போறாங்க. இப்போ இது வந்து அரசாங்கத்துக்கு வர வேண்டிய, அரசு போக்குவரத்து கழகத்துக்கு வர வேண்டிய வருமானம், அதை மறைமுகமாக இன்னைக்கு ஆம்னி பஸ்களுக்கு வந்து இவங்க திருப்பி விடுறது. ஒரு பக்கம் போக்குவரத்து கழகத்தை அழிப்பது என்பதே தமிழக மக்களுக்கு வந்து ஒரு பாதகமான நடவடிக்கை தானே. திரும்ப ஆறுமுக நாயனார் சொன்னது நீங்க கேட்டிருப்பீங்க. அவரும் கான்ட்ராக்ட் கேரேஜ் விஷயமா தான் பேசுறாரு. அதாவது நீங்கள் தனியார் பேருந்துகள் நடத்தக்கூடிய நீங்கள் அதற்கான உரிமையை பெற்றிருந்தால், அரசிடம் பெற்றிருந்தால், அதற்கு இந்த இவ்வளவு நடைக்கு இவ்வளவு கட்டணம் அப்படிங்கறத அரசு நிர்ணயிக்கும். அரசுதானே நிர்ணயிக்கும். அது வந்து ஸ்டேஜ் கேரேஜ். அவர் சொல்றது வந்து ஸ்டேஜ் கேரேஜ். ஸ்டேஜ் கேரேஜுக்கும் கான்ட்ராக்ட் கேரேஜுக்கும் வித்தியாசம்.
நாங்க வந்து கான்ட்ராக்ட் கேரேஜ். அப்போ உங்களுடைய கட்டண நிர்ணயத்தில் அரசு தலையிட முடியும்? அரசு எப்படி தலையிட முடியும்? அரசு தலையிட்டா அது வந்து எங்கது ஸ்டேட் கேரேஜா தான் வரும். இப்ப நாங்க வந்து வாடகைக்கு தான் கொடுக்குறோம், கான்ட்ராக்டா தான் கொடுக்குறோம். அவங்க பயணிகளை வந்து ஒரு ஏஜென்சி தான் வந்து ஒருநிலைப்படுத்துறாங்க. 35 பேருக்கு இப்ப எங்களுக்கு வந்து 30,000 ரூபாய் மதுரைக்கு எங்களுக்கு நாங்க வாடகை நிர்ணயம் செஞ்சிருக்கோம்னா அந்த 30,000 டிவைட் பண்ணுவாரு. டீசல் போட்ட போக வண்டிக்கு வந்து எவ்வளவு வாடகை கொடுக்கணும், டீசல் எவ்வளவு செலவாகுது, எக்ஸ்பென்ஸ் ஆகுது, டோல்கேட் வரி எவ்வளவு ஆகுது. எங்களுடைய வாகனத்துக்கு வந்து நாங்க வந்து அரசு வாகனத்துல வந்து இதே கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. எங்க வந்து பாசஞ்சர் போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 500 ரூபாய் நாங்க கட்டுறோம். ஒரு பாசஞ்சருக்கு 500 ரூபாய். என்ன அவங்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டாலும் உடனே வந்து அவங்களுக்கு கிளைம் வந்து இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. அரசு வந்து அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்துல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. எங்களுடைய இது வந்து நாங்க கான்ட்ராக்ட் கேரேஜ் பெர்மிட் தான் ஓட்டுறோம். நாங்க இன்னும் கான்ட்ராக்ட் கேரேஜ் பெர்மிட் தான் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒப்பந்த ஊர்தி தான் அது. ஒப்பந்த அடிப்படையில் தான் நாங்க புக் பண்ணி ஒரு ஏஜென்சிட்ட கொடுக்குறோம். அவங்ககிட்ட நாங்க ஒப்பந்தமா எங்க வண்டியை கொடுத்துருக்கோம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாங்க வந்து பாயிண்ட் மதுரைக்கு ஒப்பந்தம் பண்ணி தான் மதுரைக்கு போறோம். மதுரையில இருந்து ஒப்பந்தம் பண்ணி தான் சென்னைக்கு வரோம். ஒவ்வொரு ஒப்பந்தம் அவருக்கு இது வந்து இந்தியா முழுவதும் இயங்கிக்கிட்டு இருக்கு ஆம்னி பேருந்து. அதனால வந்து எந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது அரசுக்கு பல வழியில உதவி செய்யுது, பல்வேறு கட்டத்தில் உதவி செய்யுது. அதனால வந்து இது வரைக்கும் வந்து ஆம்னி பேருந்துகளால வந்து மக்களுக்கு வந்து நல்ல சர்வீஸ் எங்களால கொடுக்க முடியுது. நாம இல்லைன்னா இப்ப அரசு பஸ் இல்லைன்னா ட்ரெயின் போவாங்க, ட்ரெயின் இல்லைன்னா பிளைட்டுக்கு தான் போகணும். ஆம்னி பேருந்து இருக்கனால வந்து நடுத்தர மக்களும் பயன்படுறாங்க. இல்ல இந்த மாதிரி பண்டிகை காலங்கள்ல இது ஓகே, இப்ப டீசல் விலையா இருக்கட்டும் இல்ல டோல் கட்டண உயர்வுக்காக நீங்கள் கட்டணத்தை உயர்த்தி இருப்பது நியாயமாக நீங்க சொல்கிறீர்கள். இப்ப பண்டிகை காலங்கள்ல மக்களுடைய இயலாமையை எக்ஸ்பிளாய்ட் பண்ற மாதிரி இல்லையா நீங்க அதனுடைய கட்டணத்தை 30-40% உயர்த்திப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க அறிவிக்கிறது? பண்டிகை காலங்கள்ல நீங்க வந்து தவறா புரிஞ்சுக்கிறீங்க. ரெகுலரா இருக்க வண்டிகளுக்கு ரெகுலரா ரேட் புக் பண்ணிடுவோம். சரி, பண்டிகை காலங்கள்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா போறவங்களை விட 3 மடங்கு அதிகமா கிளம்புவாங்க. அதுக்காண்டி புது வண்டிகள் நம்ம வந்து உற்பத்தி பண்ணி அந்த நாட்களுக்கு போட முடியாது. அப்ப சில ஓனர்கள் வந்து அங்க போய் எம்டியா திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க. அது எம்டியா வர்றதுக்கு உண்டான டீசல் செலவு, டோல்கேட் செலவு, டிரைவர் படி, அதுக்கு தான் அந்த 30% வந்து அதிகமா பண்ணுவாங்க. எம்டியா வர்றதுங்கிறது எப்படி ஏத்துக்க முடியுமா? அங்கேயே ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அங்க இருந்து நீங்க எப்படி இங்க இருந்து நீங்களே தீபாவளிக்கு இங்க இருந்து எல்லாம் போவாங்க, 3 நாள் கழிச்சு அங்க இருந்து திருப்பி வருவாங்க. தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி இங்க கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. உங்க வாட்டி நெரிசல் இடம் கிடைக்கல இருக்கு. அப்ப இடம் அவங்களுக்கு சௌகரியம் இல்லாத போது இப்ப 35 பேர் தான் டெய்லி போக முடியும். இன்னைக்கு 70 பேர் என்ன கேட்கறாங்க. எங்களுடைய ஏஜென்சியில் 70 பேர் வர்றாங்க, எங்க ஓனருக்கு 70 பேர் வேணும்னா அவங்க 2 வண்டி ஒரு வண்டி தான் ஓட்டுறாரு, அவர் 2 வண்டியை பண்ண முடியாது. அந்த வண்டியை வந்து பகல்ல வந்து அங்கிருந்து வர சொல்லுவாங்க. நாங்க நைட் மட்டும் தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த நாள் பண்டிகை நாட்கள்ல பகல்ல வந்து அங்கிருந்து வந்து இங்க வந்துருவாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் தான் நம்ம அந்த 30% வந்து நம்ம சேர்த்து கான்ட்ராக்ட் கேரேஜ் பெர்மிட் இல்லைங்கிறது. ஆனா அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு கான்ட்ராக்ட் கேரேஜ் பெர்மிட்ல நீங்க எத்தனை நடை வேணா போலாம், அதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லையா? எங்களுக்கு வந்து நாங்க ஏஜென்சி கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அந்த ஏஜென்சி வந்து எங்களுக்கு எப்பெல்லாம் வந்து ஆள் ஃபுல்லா இருக்காங்க நீங்க வண்டி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு நேம் லிஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா நாங்க போயிருவோம், போயிட்டே இருப்போம். இத்தனை நபர்களை ஏற்ற வேண்டும், இத்தனை நடைதான் போக வேண்டும் என்று ஒப்பந்த உறுதி இருக்காது இல்லையா? இதுல எந்த நடைமுறையும் கிடையாது. ஒப்பந்த உறுதி எங்கிறது தமிழ்நாட்டினுடைய எங்க வேணாலும் நாங்க போயிட்டு வரலாம். எங்களுக்கு அதுக்கு பெர்மிட். அதுக்கு நாங்க வந்து காலாண்டு வரியாக ஒரு சீட்டுக்கு வந்து 3000 கட்டுறோம், செலுத்துறோம். அரசு கேட்கறது நடைகளும் இத்தனை நபரை தான் ஏற்ற வேண்டும் என்ற எல்லை இல்ல. இதுதான் எங்களுக்கு நாங்களே தான் எங்களுடைய ஏஜென்சி பலமா இருந்தா நாங்க வந்து வண்டியை 2 முறை இயக்க முடியும். நிறைய பேர் ஆம்னி பஸ் வந்து லாபத்திலே ஓட கிடையாது. இதுல பல ஓனர் மாறிட்டுப்பாங்க. பல பேர் வந்து நான் 25 வருஷத்துல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர்கள் இதுல வந்து இறந்தவர்கள் தான் உண்டு. ஆம்னி பஸ் ஒரு சேவை தான். நீங்க மத்த நாட்கள் விழா காலங்கள் சொல்றீங்க, மத்த நாட்கள்ல பாருங்க ரொம்ப குறைவா 250 ரூபாய் 300 ரூபாய்க்கு கூட இயக்குவாங்க வண்டிய. ஏன்னா அவங்க டிரைவருக்கு வந்து அவங்க படி கொடுத்தாகணும். ஆல்ரெடி டாக்ஸ் வந்து வண்டி ஓடினாலும் ஓடாட்டினாலும் நாங்க பெயிட் பண்ணிடுறோம். வண்டி நின்றுச்சுன்னா பேட்டரி ரிப்பேர் ஆயிரும், வண்டி ரிப்பேர் ஆயிருங்கிறதுக்காகவே எந்த 1000 ரூபாய் கையில இருந்து கூட செலவு பண்ணி வண்டியை சும்மாவாலும் நைட் அனுப்பிச்சு விட்டுட்டு திருப்பி வர சொல்லுவோம்.
அந்த அளவுக்கு தான் அந்த தொழில் நசுங்கி நலிவடைந்த பேருந்து தொழில் கூட நசுங்கி தான் இருக்கு. ஆமா, ஒரு சில கம்பெனிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பேக் பணம் ஜாஸ்தி இருக்கு. சில பேருக்கு வந்து அவங்க கல்லூரி நிறுவனங்கள் நடத்துவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிக்கு ஃபுல்லா வந்து கான்ட்ராக்ட் பஸ் கம்பெனி பஸ்கள் இயக்குறாங்க. அதுல பல லாபங்களை வந்து இதுல ஆம்னி பஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாபமே கிடையாது. ஆம்னி பஸ் இயக்குவது வந்து லாபமான தொழிலே கிடையாது. இந்த விலையேற்றம் இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விலையேற்றத்திற்கு முக்கியமான காரணமா நீங்க என்ன சொல்றீங்க? டீசல் விலை 12 ரூபாய் இருக்கு. இப்ப நாங்க உயர்த்தி வந்து 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்பதான் நான் கட்டணம் அப்படி கட்டணம் உயர்த்தினா மே மாதம் ஒரு முறை ரிவைஸ் ஆயிருக்கு ஆம்னி பேருந்து கட்டணம். நாங்க எங்களுடைய சங்கத்துல நாங்க உயர்த்தல. 10% உயர்த்தப்பட்டிருக்கிறது. கடந்த மே மாதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சங்கத்துல முதல் முறையா இப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையா நாங்க ஏற்றிருக்கோம் டீசல் விலை. ஆமா, அதன் காரணமாக அதுவுமே பாத்தீங்கன்னா நாங்கள் உயர்த்தினா கூட வந்து பெரும்பாலும் ஒரு 10-20 ஸ்டாண்டர்ட் கம்பெனி கார்பரேட் கம்பெனி மாதிரி ஸ்டாண்டர்ட் கம்பெனி மட்டும்தான் இந்த விலை உயர்வு அமல்படுத்துவாங்க. சிறு சிறு ஓனர்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பழைய ரேட்டுக்கே தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இதுல ஏ பிரிவு பி பிரிவுங்கிற மாதிரி இருக்கு. குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து மலிவான ரேட்லயும் வர்றவங்களும் எதிர்பார்த்து வர்றவங்களும் ஆமை பேருந்துல டிராவல் பண்றாங்க. ஹை ஃபேர்ல போறவங்களும் போயிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு ரெண்டுமே இங்க கிடைக்கிறதுனாலதான் மக்கள் வந்து இதை விரும்பி வர்றாங்க. சொகுசும் இருக்கு, குறைந்த கட்டணமும் இங்க இருக்கு, அதிக கட்டணமும் இங்கே தான் இருக்கு. அங்க சர்வீஸ் அடிப்படையில் வச்சுதான் வண்டியினுடைய தரத்தை பொறுத்து தான் பொருளுடைய தரத்தை பொறுத்து தான் அவங்க வந்து அங்க வந்து எங்க ஏஜென்சிட்ட புக் பண்றாங்க. நாங்க அதுக்கு சர்வீஸ் பண்றோம். ஏற்கனவே 50% அரசு பேருந்துகளை விட ஆம்னி பேருந்துகள் கட்டணம் அதிகமாக தான் வசூலிக்கிறாங்க. இதே டீசல் விலை உயர்வும் இதே டோல் கட்டண உயர்வும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கிறது. இப்போ நீங்கள் மேலும் 10% 20% என்பது என்ன காரணத்திற்காக உயர்த்தி? அரசு பேருந்துகளுக்கு அரசு மானியம் கொடுக்கும். எங்களுடைய பேருந்துகளுக்கு இயக்குவதற்கு எந்தவித அரசு சலுகையும் எதுவும் கிடையாது. எங்களுடைய லாப நட்டங்கள் அனைத்துமே வந்து எங்களை சார்ந்தது. அதன் கருத்தில் கொண்டுதான் நாங்க வந்து எங்க தொழிலை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழியோ அது. இதே அரசு வந்து ஏற்று இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளவு பிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த ரேட்ல ஓட்டு கவர்மெண்ட் டாக்ஸிக்கு வாங்குற மாதிரி அதே மாதிரி 450 ரூபாய் எங்களுடைய சீட்டுக்கு 450 ரூபாய் குறைத்து கவர்மெண்ட் ரேட்டுக்கே ஓட்டுங்கள் அவங்க ரேட் பிக்ஸ் பண்ணா அதை ஓட்டுறதுக்கு எங்களுடைய அசோசியேஷன் மெம்பர்லாம் தயாரா தான் இருக்கும். அரசு விதிமுறை விதித்தால் அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கும். அரசு ஆட்டோக்கு கட்டணத்தை நிர்ணயம் ஆம்பளை பஸ்களுக்கும் ஒரு கட்டணத்தை நிர்ணயம் செய்து எங்களை கூட்டு பேசி எங்களுக்குள்ள எக்ஸ்பென்ஸ்களை கனெக்ட் செய்து அதுக்குண்டான மாதிரி ஒரு ரேட்டை பிக்ஸ் இருந்தா நாங்க தாராளமாக அதை ஓட்டுவதற்கு தயாரா தான் இருக்கும். ஆம்னி பேருந்துகள் இப்ப அரசு பேருந்துகளை விட என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் பயணிகளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க? சுருக்கமா சொல்லுங்க. படுக்கை வசதி, மல்டி ஆக்சல் வந்து 1,10,00,000 ரூபாய் ஒரு வண்டி. அந்த மாதிரி மெர்சிடிஸ் பென்ஸ் விலை உயர்ந்த வண்டிகளை வந்து அறிமுகப்படுத்துறோம். அதிநவீன சொகுசு நல்லா கம்ஃபர்டபுளா டைம் டு டைம் இதெல்லாம் வந்து நாங்க கீப் அப் பண்றோம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டிகளுக்கு தகுந்த மாதிரி முதலீட்டுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேட்டுக்கு வந்து வேரியேஷன் இருக்கு. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி யூனிஃபார்ம் எங்களுடைய இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரே யூனிஃபார்ம் ரேட் இருக்காது. கேபிஎன்ல ஒரு ரேட் இருக்கும், பரவீன்ல ஒரு ரேட் இருக்கும், எஸ்ஆர்எஸ்ல ஒரு ரேட் இருக்கும். ஏன்னா அந்த வண்டி அவங்களுடைய வடிவமைப்பு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அதை இது பண்ணுவாங்க. தொடர்ந்து பேசலாம் திரு பாண்டியன். இப்படிப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் ஆம்னி பேருந்துகள்ல உண்மையில் இருக்கிறதா? மக்கள் என்ன கருதுகிறார்கள்? ராமச்சந்திரன். நிச்சயமாக சென்னை கோயம்பேடிலிருந்து நாள் ஒன்றுக்கு 700 முதல் 800 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே போல சென்னையிலிருந்து மற்ற பகுதியில் இயக்கக்கூடிய அந்த பேருந்துகள் அரசு மற்றும் தனியார் ஆம்னி பேருந்துகளுக்கு வேறுபாடு நாம் இப்ப பார்ப்போம். குறிப்பாக சென்னையிலிருந்து திருச்சிக்கு அரசு சாதாரண பேருந்தில் 235 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஆனால் இதே போல தனியார் ஆம்னி பேருந்துகளில் 400 முதல் 600 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இதற்கான வித்தியாசம் பாத்தீங்கன்னா 365 ரூபாய். அதே போல சொகுசு பேருந்தான குளிர்சாதன வசதி உள்ள பேருந்து வந்து அரசு பேருந்துகளே 300 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ஆம்னி பேருந்துகள் பாத்தீங்கன்னா ஒரு பேருந்துகள் 600 முதல் 900 வரைக்கும் வசூலிக்கப்படுகிறது. இதற்கான வேறுபாடு பாத்தீங்கன்னா ஒரு அரசுக்கும் தனியார் பேருந்துகளுக்கும் 600 ரூபாய் கூடுதலாக இருக்கிறது. அதே போல சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு சாதாரண வகை பேருந்துகளுக்கு 425 ரூபாயும், அதே போல சென்னையிலிருந்து சேலத்துக்கு சாதாரண பேருந்துகளுக்கு 240 ரூபாய் வந்து கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அதே போல ஆம்னி தனியார் பேருந்துகளுக்கு 450 முதல் 600 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. மேலும்
சென்னையிலிருந்து கோவை மாநகரத்துக்கு வந்து சாதாரண வகை பேருந்துகளுக்கு 400 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இதே போல ஆம்னி பேருந்துகளுக்கு 450 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. வித்தியாசம் 300 ரூபாய். அதே போல சொகுசு பேருந்துகளுக்கு அரசு பேருந்துகள் 510 ரூபாயும் ஆம்னி பேருந்துகளுக்கு 750 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. வேறுபாடு சுமார் 500 ரூபாய் வரைக்கும் வேறுபாடு உள்ளது. இதே போன்ற ஒவ்வொரு சென்னையிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு இயக்கக்கூடிய பேருந்துகளோட அரசுக்கும் தனியார் பேருந்துகளோட வேறுபாடு வந்து குறைந்தபட்சமாக 275 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 640 ரூபாய் வரைக்கும் வேறுபாடு உள்ளது. பல்வேறு காரணங்கள் அதாவது முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்த செப்டம்பர் மாதம் வந்து தனியார் ஆம்னி பேருந்துகள் வந்து கட்டணத்தை வந்து உயர்த்தி அறிவித்து நடைமுறையில் உள்ளது. இதற்கு பல கட்டங்களாக அவர்கள் பல காரணங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதாவது கடந்த 18 மாதங்களில் 12 ரூபாய் வந்து டீசல் விலை வந்து ஏறியுள்ளது. 30% டயர் உள்ளிட்ட வாகனத்தின் உதிரி பாகங்கள், அது மட்டுமல்லாமல் 3ஆம் நபர் விபத்து காப்பீடு வந்து 10% உயர்ந்துள்ளது. மேலும் வந்து டோல்கேட் அதாவது சுங்கச்சாவடி கட்டணம் வந்து தமிழகத்தில் முழுவதும் 41 சுங்கச்சாவடிகள் உள்ளது. அதில் குறைந்தபட்சமாக 4 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 200 ரூபாய் உயர்கிறது. அதை முன்னிலைப்படுத்தி தாங்கள் இந்த கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாகவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த பேருந்துகளுடைய விலையை பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமாக 40 லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 1.5 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதனால் தாங்கள் இந்த சொகுசு பேருந்துகளுக்கு இந்த கட்டணத்தை நிர்ணயிப்பதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்ரம், ராமச்சந்திரன், இப்போ ஆம்னி பேருந்துகளால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வசதிகள், அதாவது மக்கள் ஆம்னி பேருந்துகளை எதற்கு விரும்புகிறார்கள், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவங்க செஞ்சு கொடுக்கறாங்க? இப்போ சங்க தலைவர் சொன்ன மாதிரி நாங்க டைம் கரெக்டா வந்துடுறோம், நல்ல பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்றோம், அது மாதிரி சுத்தமா ஆம்னி பேருந்துகளை வச்சிருக்கிறோம், இது மாதிரியான நல்ல ஃபெசிலிட்டிஸை அவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் என்பது உண்மைதானா? மக்களிடம் கேளுங்கள். நிச்சயமாக நம்மளிடம் ஒரு பேருந்து பயணியிருக்கார், அவரிடம் கேட்போம். நீங்கள் அதிக அளவில் அரசு பேருந்துகளை நாடுவீர்களா பயணித்திருக்கு, இல்ல தனியார் பேருந்துகள் நாடுவீர்களா? தனியார் பேருந்துகள் நாடினால் ஏன் அந்த பேருந்துகளை வந்து தேர்வு செய்தீர்கள்? நான் கவர்மெண்ட் பஸ்ல தான் போயிட்டு இருக்கேன் எங்க ஊருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ல எங்களுக்கு காசு அதிகமா இல்ல, காசு அதிகமா இருக்கிறவங்க தான் ஏசி பஸ் சொகுசு பேருஸ் நாடி போவாங்க. நாங்க எப்பவுமே கவர்மெண்ட் பஸ்ல தான் போவோம். எவ்வளவு கஷ்டமான நெருக்கடி இருந்தாலும் அது போய் ஆகிற நிபந்தனை எங்களுக்கு, வேற வழி இல்ல. சொகுசு பேச போறவங்க பாத்தீங்கன்னா நல்லா அமைதியா உட்காந்துட்டு எந்த ஒரு சத்தம் இல்லாம நெரிச்சல் இல்லாம அமைதியா போகணும்னு நினைப்பாங்க. எங்க கவர்மெண்ட் பஸ் அப்படி முடியாது. ஏன்னா நாங்க நெரிச்சல் நிறைய கஷ்டம் தான் இருக்கும் போகும்போது எங்களுக்கு. இப்ப உங்களிடம் கேட்கிறேன், அதாவது பேருந்து பயணிகள் வந்து அதிகமாக வந்து இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களும் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய இளைஞர்களும் மாணவிகள் வந்து அதிக அளவில் வந்து சொகுசு பேருந்தானா தனியார் பேருந்து வந்து நாடுறாங்க. இதுக்கு என்ன அடிப்படை காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அடிப்படை காரணம்னா அவங்க புது வண்டிகள் விடுறாங்க. அதாவது உடனுக்குடனே புது வண்டிகள் விட்டுட்டு இருக்காங்க. அரசு பேருந்துகள் அந்த மாதிரி உடனுக்குடனே விடுறது, நிறைய வண்டி விடுறாங்க புது வண்டி. அவன் விட்டாலும் அதுக்கு இணையா பார்க்கும்போது அதுக்கு அதிகமா புது வண்டிகள் என்பது வருது. ஆனா இது மட்டுமே அதை காரணம் காட்டி அது 1க்கு 4 மடங்கு 1க்கு 2 மடங்கு வசூல் விற்பது நியாயம் இல்லையே. அது ஏன்னா அதுல போறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா மாச சம்பளக்காரங்க தான், அது வியாபாரம் செய்யக்கூடிய ஆளுங்க தான், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் யாரும் அதுல பயணம் இல்லை. அப்ப அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி தான் கட்டணம் என்பது இருக்கணும். ஆனா அரசாங்கம் இதில் எந்த கண்காணிப்பு எந்த கண்ட்ரோலும் அரசாங்கத்துக்கு இல்லைன்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நிச்சயமாக அவர் சொன்னதை கேட்டீங்க. அரசு பேருந்துகளில் வந்து குறைந்த அளவில் வந்து புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்துவதாகவும், ஆனால் தனியார் பேருந்துகள் அதிக அளவில் சொகுசான பேருந்துகளை இயக்குவதாகவும், இந்த இளைஞர்கள் அதாவது ஐடி நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் வந்து இந்த அரசு பேருந்துகளை விட்டு தனியார் பேருந்துகள் நாடுவதாக பொதுமக்கள் தரப்பில் வந்து தெரிவிக்கப்படுகிறது. இருக்கிறோம் ராமச்சந்திரன், இப்போ தனியார் பேருந்துகள்ல விழா காலங்கள், இப்போ தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகள்ல அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறதாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதை பயணிகள் எப்படி பார்க்கிறார்கள்? எந்த அளவுக்கு அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது? அவர்கள் வாயால கேட்கலாம். நிச்சயமாக இப்பொழுது வந்து தனியார் பேருந்துகள் வந்து 10 முதல் 20% விலையேற்றத்தில் உள்ளனர்கள். இன்னும் வரக்கூடிய தீபாவளி ஆயுத பூஜை பண்டிகை காலங்களில் வந்து கூடுதலாக உயர்த்தும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆம்னி பஸ் கட்டணமே என்பது ஒரு நிரந்தர கட்டணம் கிடையாது. அது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டும். அது டைம் டு டைம், சீசன் அவங்க விலையாத்துவாங்க. ஏன்னா இப்ப உதாரணமாக இப்போ அவங்க அறிவிச்சிருக்கிறது வந்து இந்த மாதிரியான வீக் டேஸ் வார நாட்களுக்கு தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இப்ப வார கடைசி நாள் சனி ஞாயிறு இருக்கு, அல்லது சேர்ந்த மாதிரி அரசு விடுமுறை வருது, 3 நாள் 4 நாள் வருது, அப்ப ரேட் வேற. அதே போல பண்டிகை விடுமுறைகள் வருது, அன்னைக்கு ரேட் வேற. ஏன்னா பெருமளவுக்கு மக்கள் வெளியே போறாங்க. அப்ப வெளியே போகும்போது அவங்களுக்கு அரசாங்க பஸ் கிடைக்காதனால இந்த மாதிரியான ஆம்னி பேருந்துகளுக்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இப்ப அதுக்கு என்ன ஒரே வழின்னா, இந்த மாதிரி விடுமுறை காலங்களில் அந்த மாதிரி வார இறுதி நாட்களில் கூடுதலான பேருந்துகளை அரசு தரப்பில் இயக்கணும். அப்படி இயக்கணும்னா மக்கள் இந்த பக்கம் போக வேண்டிய வேலை இல்லை, அவங்க மாமூலா வழக்கமா போற மாதிரி அரசு பஸ்களில் போறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு.
நிச்சயமாக ஒரு பேருந்து பயணி கூறியதை கேட்டீர்கள் விக்ரம். அதாவது அரசு பேருந்துகள் தமிழகம் முழுவதும் வந்து 22,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிறது. 8 போக்குவரத்து கழகங்கள் மூலமாக அரசு விரைவு போக்குவரத்து கழகங்கள் வந்து சொகுசு மற்றும் சாதாரண பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஆனால் தனியார் பேருந்துகள் போல சொகுசான பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை. மேலும் வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளை வந்து முறையாக பராமரிப்பதில்லை. பராமரிக்க வேண்டும். அவ்வாறு பராமரித்து பொதுமக்களுக்கு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்லும் வகையில் வந்து அதனை பராமரிப்பு செய்தால் நிச்சயமாக பேருந்துகளும் தனியார் பேருந்துகள் நாடுவதை விட்டு அரசு பேருந்துகளை பயணிப்பதில் வந்து எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பது பேருந்து பயணிகள் எதிர்பார்ப்பாக உள்ளது. விக்ரம், ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் விடுமுறை காலங்களில் மட்டும் எதற்கு இவ்வளவு அதிகமாக இருக்கிறது? திரு பாண்டியன், நீங்க சொல்லுங்க. விடுமுறை காலங்கள்னா ஒரு 10 ட்ரிப் தான் வரும். தீபாவளி இப்ப எல்லா ஸ்டாஃப்களுக்கும் போனஸ் கொடுக்கணும். இன்னொன்று பாத்தீங்கன்னா நாங்கள் கான்ட்ராக்ட் தான் கொடுத்துருவோம். கான்ட்ராக்ட் தான் கொடுக்குறோம் வண்டியை வந்து புக்கிங் ஏஜென்சிக்கு. புக்கிங் ஏஜென்சி வந்து என்ன எங்களுடைய வாடகையும் எக்ஸ்பென்ஸையும் கணக்கு பண்ணுவாங்க. அந்த அதிக நாட்கள் வண்டி வந்து மதுரைக்கு போற வண்டி திருப்பி ரிட்டர்ன் வரணும். பெங்களூர் போனா பெங்களூர் திரும்பி ரிட்டர்ன் வரும். வண்டிய காலங்களில் வந்து சராசரி போற மக்கள் கூட்டத்தை விட அதிக கூட்டம் இருக்கு. சராசரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் பூ எல்லா வியாபாரத்தையும் கூட வச்சுக்கோங்க. ஒரு திருமண நாட்களோ பண்டிகை நாட்களோ வந்தா ஒரு 5 ரூபா 10 ரூபா விலை அதிகமாகும். ஏன் அதிகமாகுதுன்னு கேள்வி. டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு ஒரு காரணம். ஆமா, அது டிமாண்ட் இருக்கும்போது அதிக தேவைப்படுது. ஆனா கொள்முதல் ஒண்ணுதான். புதிய பேருந்துகள் விடுவதற்கான எந்த ஒரு உங்களுக்கு வரி வண்டி நிறுத்தினால் வரி. மற்ற நாட்கள்ல மக்கள் வந்து தாராளமா எல்லா வண்டியும் இப்ப சராசரியா எல்லா வண்டியும் ஃபுல்லா போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வண்டி கூடும். மற்ற நாட்கள்ல யாருமே போறது இல்லையே. கம்மியான அரசு பஸ் தான் தேடுவாங்க. எல்லாம் அரசு பஸ் ஃபுல்லாகி ரயில் ஃபுல்லாகி அதுக்கப்புறம் தான் ஆம்னி பஸ் நாடுவாங்க. எடுத்த உடனே ஆம்னி பஸ் நாடுறவங்க கம்மி தான். என்ன சொகுசா இருந்தாலும் பாத்தீங்கன்னா சராசரியா வந்து எல்லா வண்டியும் ஃபுல்லாகி நாங்க ஏஜென்சிகளுக்கு கை நட்டம் தான். அவர் 35 சீட்டுக்கு எங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாரு. 35 சீட் அவர் அனுப்ப முடியாது. ஒரு நாளைக்கு 20 சீட் அனுப்புவாரு. அவர் என்ன அந்த வார இறுதி நாள் என்னைக்கு அதிகமாகுதோ அதை ஈடுகட்டுறதுக்கு அந்த நாட்கள்ல வந்து அதை ஃபேர கூட்டி அதை வந்து ஈடு கட்டிக்கிடுவாங்க. அந்த நாட்கள் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. நஷ்டத்தை வந்து அப்படியே முழுசாவும் நம்ம ஈடுகட்ட முடியாது. அது வந்து கம்பல்சரி கிடையாது. இப்ப நாங்க வந்து அவங்க வந்து அறிவிப்பாங்க 1000 ரூபாய் ஒரு சீட்டுக்குன்னு சொன்னா அது யாரும் கம்பல்சரி கிடையாது. விருப்பப்பட்டவர்கள் தான் அதுல வந்து புக் செய்வாங்க. நீங்க ஆம்னி பேருந்து தான் வரணும் அப்படின்னு யாரும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. நாங்க கட்டண உயர்வுனா அவங்க வந்து இந்த தேவையில்லைன்னு அவங்களே ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க இதுலதான் போகணும்னு அவங்க வந்து இருந்து இப்ப என் பொருளுக்கு நான் தான் வேலை செய்ய முடியும், நீ இவ்வளவுக்கு தான் உங்க கூடன்னு சொன்னா எப்படி நம்ம அதை வந்து சொல்ல முடியும்? சராசரியா நாம ஒரு தொழில் செய்யறோம், நம்மளுக்கு தான் முதல்ல என்ன போட்டிருக்கோம், அதுல என்ன போட்டா என்ன எவ்வளவு லாபம் வரும், என்ன நம்ம நட்டம்லாம் போடுறதுக்கு என்ன இருக்கு நம்மளுக்கு தான் தெரியும். கேட்கறது ஈஸி, நடைமுறை அவர் ஒரு பஸ் ஓனரா இருந்து ஒரு பஸ்ஸை வாங்கி இயக்கணும் தான் அதோட கஷ்டங்கள் தெரியும். தொடர்ந்து பேசலாம். ஒரு பேருந்து உரிமையாளர் நம்மோடு ராமச்சந்திரனோடு இணைகிறார். ராமச்சந்திரன், அவரிடம் கேளுங்க, விழா காலங்கள்ல மட்டும் எதற்காக இவ்வளவு அதிகமான கட்டணத்தை வசூலிக்கிறாங்க? பொதுவாகவே ஆம்னி பஸ்கள் எதற்கு இவ்வளவு அதிகமான கட்டணத்தை வசூலிக்க வேண்டும்? பேருந்து உரிமையாளர்கள் கிட்ட கேளுங்க. ராமச்சந்திரன். நிச்சயமா கேட்போம். நம்ம ஒரு பேருந்து உரிமையாளருக்கு அவர்கிட்ட நேரடியா கேட்போம். இப்ப வந்து நீங்க இந்த கட்டணம் வந்து புதிய கட்டணத்தை அமல்படுத்திருக்கீங்க, நடைமுறையில் உள்ளது. இந்த கட்டண உயர்வுக்கு பிறகு பயணிகளோட எண்ணிக்கை வந்து குறையறதுக்கு வாய்ப்பு உண்டா? இல்ல, வாய்ப்பு ஒண்ணும் இல்ல சார். பயணிகள் குறைய வாய்ப்பு இல்லை. நார்மலா தேவையான யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அரசு பேருந்தை விட்டு தனியார் பேருந்துகளை வந்து நாடுவதற்கு என்ன காரணம், நீங்க அடிப்படை காரணம் என்ன நினைக்கிறீங்க? வசதி தான் சார். தனியார் பேருந்துகளை வந்து சொகுசு வசதி நிறைய பண்ணிருக்கோம், மெயின்டெனன்ஸ் எல்லாம் நாங்க தனியார் வாகனத்துல பண்ணிருக்கோம். அதே மாதிரி வண்டியும் கவர்மெண்ட் யூஸ் பண்ற வண்டியோட தரம் வேற, நம்ம பிரைவேட் யூஸ் பண்ற வண்டியின் தரம் வேற. அதனால பப்ளிக் வந்து மேக்ஸிமம் எங்களை தான் யூஸ் பண்றாங்க. இல்ல, இப்ப வந்து உங்களுக்கு வந்து வரி அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, அது மட்டும் இல்லாமல் அதிக விலை உள்ள பேருந்துகளை வந்து இயக்குன்னு சொல்றீங்க. உங்களுக்கு வந்து போட்டி இருக்குது, ஆனா குறைந்த செலவுள்ள பேருந்துகளை வாங்கி பொதுமக்களுக்கு சேவை மனப்பான்மையில இயக்க வேண்டும், இயக்கலாமே. நாங்க வந்து அதை பொதுமக்களுக்கு சேவை பண்ண ரெடியா இருக்கோம். கவர்மெண்டா இருக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு சீட்டுக்கு வந்து 3000 ரூபாய் வரி, ஒரு குவார்டர்லி 3 மாத காலத்துக்கு வந்து ஒரு சீட்டுக்கு வந்து 3000 ரூபாய் வரி. அதை வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு கம்மி பண்ணி கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு இது மாதிரி இயக்கம்னு ஒரு இது பண்ண, அந்த ஆட்டோ எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அதே மாதிரி எங்களுக்கு ஒரு இது பண்ணா நாங்க ரெடியா இருக்கோம். கவர்மெண்ட் கோஆபரேட் பண்ணி இது நான் கவர்மெண்ட் பேசிக்கிட்டு இருக்கேன் விஷயமா. கட்டண நிர்ணயிக்க ரெடியா இருக்கோம் நாங்க.
நிச்சயமாக மக்களுக்கு சேவை செய்ய என்ற எண்ணத்தில் இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் ஒரு காலாண்டில் ஒரு சீட்டுக்கு நாங்கள் 3000 ரூபாய் வரி செலுத்துவதாகவும், அதில் அரசு தலையிட்டு குறைக்க வேண்டும். அவ்வாறு குறைத்தால் நாங்கள் பொதுமக்களுக்கு நல்ல ஒரு பேருந்து பயணத்தை அமைத்து கொடுப்போம் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இன்னொரு உரிமையாளருக்கு அவரிடம் கேட்போம். நீங்க சொல்லுங்க, இந்த கட்டண உயர்வுக்கு பிறகு பொதுமக்களிடம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? வருவார்களா இல்ல வருவதற்குரிய எண்ணிக்கை குறையுமா? ஆம்னி பஸ்ஸுக்கு வரக்கூடிய எங்களுடைய பஸ்ல போறவங்க பூராமே நம்ம வண்டியில தான் போவாங்க அப்படின்றது எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆம்னி பஸ் லைக் பண்ணி போறதுக்குனே பாசஞ்சர்ஸ் இருக்காங்க. அதனால எங்க பஸ்ஸுக்கு எந்த விதமானது இருக்காது. இல்ல இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய கட்டணத்தை விட விழா காலங்களில் தீபாவளி, ஆயுத பூஜை, பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் 30% முதல் 40% கூடுதலா உயர்த்தி சொல்றீங்க. இது எந்த வகையில நியாயம்? இல்ல இப்ப இங்க இருந்து போற வண்டி ஒரு ரேட் போட்டு போறோம். அடுத்த நாள் கூட்டத்துக்கு அங்க ஆப்போசிட் சைட்ல இருந்து வரக்கூடிய வண்டி அங்கிருந்து வரும்போது எம்டியா தான் வண்டி வரும். வரக்கூடிய சூழ்நிலையில அங்கிருந்து வரக்கூடிய டீசல், டிரைவர் படி, அங்கிருந்து வரக்கூடிய டோல் சார்ஜஸ் எல்லாமே எம்டியா நாங்க கையில இருந்து பேர் பண்ணலாம். இதை இந்த மக்களுடைய கூட்டத்தை இங்க இருந்து அவங்க ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது எங்களுடைய கடமை. ஆம்னி பஸ் எங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க ஒரு பாதி சார்ஜ் முதல்ல சேர்த்து வாங்கி இந்த டீசல் செலவு கொண்டு போய் அவங்க கொண்டு போய் தீபாவளி கொண்டாடுறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு சிறப்பு பேருந்து பகல் எம்டி அடிச்சு ஓட்டிக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப பல பயணிகள் நம்மிடம் கூறும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதாவது தற்பொழுது இந்த ஆம்னி பேருந்துல ஒரு குறிப்பிட்ட நடுத்தர மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மேலும் இந்த கட்டண உயர்வுக்கு பிறகு எங்களோட எண்ணிக்கையும் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நீங்க மாற்று கருத்து சொல்றீங்க, அது எப்படி? இல்ல, அதாவது பயணிகள் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தான் இந்த பேருந்து நாங்க பயணிக்கிறோம், மேலும் கட்டணத்தை ஏற்றினா எங்களோட எண்ணிக்கையும் அங்க குறைஞ்சிடும், அப்புறம் பேருந்துகளை இயக்க முடியாத ஒரு சூழல் தான் உங்களுக்கு நிலவும் அப்படிங்கிற மாதிரி பயணிகள் தரப்பு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க அந்த மாதிரி ரேட் எதுவுமே கூடுதலாக ஏற்றவே இல்லை. ரேட் ஏற்றம்ன்றது பாத்தீங்கன்னா சுங்க வரி புறம், டோல் டாக்ஸ் புறம் ஏற்றிட்டாங்க. அதுவும் ஏசியில ஏசி வண்டியில சர்ச்சார்ஜ் சொல்லி போட்டு 12%, 13% அது போட்டாங்க. இப்ப நாங்க இருந்து ஒரு 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா கூட வாங்குறது டீசல் வாயிலாகவும் இந்த மாதிரி சர்வீஸ் டாக்ஸுக்கும் டோலுக்கும் பிரிச்சு நாங்க வாங்கி அரசாங்கத்துக்கு தான் கொடுக்குறோம். தமிழகத்தில் ஓடக்கூடிய அரசு பேருந்துகளுக்கு கடந்த ஆண்டு சுங்க கட்டணமாக 175 கோடி ரூபாய் செலுத்திருக்காங்க. அவர்களும் இதே டீசல் கொள்முதல் பண்றாங்க, சுங்க கட்டணம் வசூலிக்கிறாங்க, சுங்க கட்டணம் செலுத்துறாங்க. ஆனா அவர்கள் குறைந்த கட்டணத்தில் சேவை செய்யும் போது நீங்க ஏன் செய்ய முடியல? அரசு மானியம் அரசுக்கு மானியம், டீசல்ல மானியம் இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா டீசல் மானியம் சொல்லிட்டாங்க. வருஷத்துக்கு வருஷம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிப்போலையும் எத்தனை கோடி ரூபாய் லாஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சொல்லுது. நாங்க லாஸ் யார்கிட்ட போய் சொல்றது? யார்கிட்ட நாங்க திருப்பி மக்கள் வரி பணத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த லாஸை கவர்மெண்ட் எடுத்துக்கிறது. எங்களுக்கு யாருமே இது பண்ண முடியாது. டயர் நாங்க வேற யார்கிட்ட மானியம் வாங்க முடியாது, எல்லாமே பணம் கொடுத்து தான் வாங்கணும். இந்த மாதிரி சூழல் எங்களுக்கு ஓடிட்டு. அதாவது பல்வேறு சூழ்நிலை, பல்வேறு இன்னல்களுக்கு இடையே இந்த கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக பேருந்தின் உரிமையாளர் தரப்பில் கருத்து முன்வைக்கிறார்கள். விக்ரம், ராமச்சந்திரன், இப்போ அரசு முன் இதற்கெல்லாம் விதிமுறைகள் விதித்தால், இப்போ சங்க தலைவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விதிமுறைகளை அரசு விதித்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அதற்கு தயாராக இருக்கிறோம் சொல்லியிருக்காரு. உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக, அதாவது அரசு இப்பொழுது உங்களுக்கு கட்டுப்பாடு, அதாவது ஒழுங்குமுறை, கட்டணத்தில் ஒழுங்குமுறை கொண்டு வந்தா நீங்க ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க. அதுக்கான ஒரு பேச்சு, அதுக்கான ஒரு நடவடிக்கை ஏதாவது நடைபெறுகிறதா? இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான இதுவுமே நடைபெறல. அந்த மாதிரி அரசு எங்களுக்கு இவ்வளவுதான் பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒன்னும் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை. நாங்க அது மாதிரி நார்மலா நாங்க ஓட்டுறதுக்கு தயாரா தான் இருக்கோம். அதுல ஒன்றும் இப்பொழுது பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பொறுத்தவரை சுமார் 1600 1700க்கும் மேற்பட்ட தனியார் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஆனால் இதுவரை அரசு சார்பில் கட்டணம் நடைமுறையோ அதாவது செயல் திட்டமோ இதுவரை கிடையாது. ஆம்னி பேருந்துகளே கடந்த 2012 செப்டம்பர் மாதத்தில் ஏற்றினார்கள். அதுக்கப்புறம் தற்பொழுது 10% முதல் 20% வரை உயர்த்தியுள்ளார்கள். விக்ரம், தொடர்ந்து பேசலாம். ராமச்சந்திரன் திரு பாண்டியன், இப்ப அவர் சொன்ன மாதிரி மக்கள் எவ்வளவு ஏற்றினாலும் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள், வந்துட்டு தான் இருப்பாங்க, எங்களுக்கு வர ரெகுலர் பேசஞ்சர்ஸ் வந்துகிட்டே தான் இருப்பாங்கன்னு அவர் சொல்றாரு. இப்ப மக்கள் உங்களை ஆதரிக்கிறார்கள், எவ்வளவு ஏற்றினாலும் ஆதரிக்கிறார்கள், அதனாலதான் நீங்க அடிக்கிறீங்களா? எவ்வளவு ஏற்றினாலும் ஆதரிக்கிறோம். நாங்க யாரும் நாம ஏத்தணுங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. கட்டணத்தை உயர்த்தி எங்களுடைய வண்டி நிக்காம வண்டி ஓட்டணும், நாங்க வரி செலுத்துறோம். வண்டி எங்க வாகனம் மக்கள் புறக்கணிக்கிற வகையில் நாங்க எந்த முடிவும் நாங்க எடுக்க மாட்டோம். மக்கள் ஆதரவோட தான் நாங்க செய்வோம். அவங்க மக்களுக்கு புரியும், எங்க கஷ்டம் புரியும். நாங்க அதனால சொல்றோம் என்னென்ன ஏறி இருக்கு, விலைவாசி ஏறி இருக்குன்னு. அரசு ஏதாவது எங்களுக்கு சலுகை செஞ்சு இதுதான் உங்களுக்கு நீங்க நடைமுறைனா அது சாத்தியப்படும். எங்க இதுல பாத்தீங்கன்னா அரசு பேருந்துகளுக்கு நீங்க எப்பயும் எங்களுக்கு கணக்கு போடவே படாதீங்க. அதான் அதுல பாத்தீங்கன்னா 450, 3000, அதுல 3 மடங்கு வரி, ரோட் டாக்ஸி
வரி ரோடு வரி செலுத்துறோம். அது போக டோல்கேட் தனியா ஒரு நாளைக்கு வந்து மதுரைக்கு சென்று வந்தா 2000 ரூபாய் ஒரு வண்டிக்கு, போறதுக்கு 2000, வர்றதுக்கு 2, அந்த மாதிரி டோல்கேட் வரி. இதெல்லாம் கூடும் போது நாங்க எங்க போய் யாருக்கிட்ட போய் இது பண்ண முடியும்? மக்கள்கிட்ட தான் நாங்க அதை வந்து இது பண்ணுவோம். அரசாங்கம் நாங்க வந்து பப்ளிக் சர்வீஸ் செய்யறோம், பொதுமக்களுக்கு சேவை செய்யறோம். அதுக்கு அரசு பேருந்துக்கு செய்யற சலுகை மாதிரி தனியார் பேருந்துகளுக்கும் ஆம்னி பேருந்துகளுக்கும் அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா, அவங்க சொல்றத அவங்க வளையத்துக்குள்ள எங்களை கொண்டு போனாங்கன்னா நாங்க போறதுக்கு தயாரா இருக்கோம். அவங்க ஆட்டோவுக்கு நிர்ணயிச்ச மாதிரி எங்களுக்கும் எங்களை கூப்பிட்டு பேசி நிர்ணயிச்சு கொடுத்தா அதே கட்டணத்தை, நியாயமான கட்டணத்தை வசூலிக்கிறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம். சார், அது மாதிரி நீங்க சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, தனியார் பேருந்துகள் ஆம்னி பேருந்துகள் நாங்க பலவிதமான வசதிகளை பேசஞ்சருக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு தரம் குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா தனியார் பேருந்துகள்லையும் இந்த தலையணைகள்ல மேலும் இந்த பெட்ஷீட்டுகள் எல்லாம் வந்து துர்நாற்றம் வீசுவதும் மூட்டை பூச்சிகள் இருப்பதும் இருக்கிறது, அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும் எழுகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு சில வண்டிகள் அந்த மாதிரி இருந்தா அந்த வண்டியை மக்களே இந்த வாட்டி நான் அதுல புக் பண்றேன், அதுல அந்த வண்டியுடைய தரம் சரியில்லைன்னா கரெக்டா ஆன்லைன்ல டிஸ்பிளே ஆகுது. எதையும் வந்து நம்ம சோத்து புத்தகங்களை மறைக்க முடியாது, ஆன்லைன்ல டிஸ்பிளே ஆகுது. ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில அந்த மாதிரி ஒரு நடைமுறையில் இருந்துச்சுன்னா அது மக்களே புறக்கணிச்சிருவாங்க. அடுத்த முறை வந்து அந்த வண்டியில வந்து ஐயோ அந்த வண்டி வேணாம், அதுல நாங்க வந்து அதனாலதான் வந்து கவனமா வந்து ஒவ்வொரு ஓனர் என்ன செய்வாங்கன்னா வண்டியை பராமரிப்பது குறிக்கோளா இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா வாங்குறோம், நம்ம எதுக்கு வாங்குறோம், வண்டியுடைய பராமரிப்பு இதுக்குதான் வாங்குறோம். அதை வந்து ஒழுங்கா அதை நம்ம பண்ணணுங்கிறது வந்து எல்லா ஓனருக்கும். ஒரு சில ஓனர் தவறுனா அவங்க வந்து இந்த ஃபீல்டை விட்டு சீக்கிரம் போயிருவாங்க, நீடிக்க முடியாது. அந்த வண்டியை வந்து மக்கள் புறக்கணிச்சிருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து லாஸ் ஆகி. அதை கண்காணிப்பது யாருன்னு கேட்கிறேன். அதான் லாபம் நட்டம் அந்த ஓனர் சேர்ந்ததுதான். நான் என்னுடைய வண்டியை நான் சரியா பராமரிக்கிறேன்னா மக்கள் வந்து புறக்கணிச்சிருவாங்க, என் வண்டியில ஏறுவதை தவிர்த்துருவாங்க. அதுதான் அவங்களுக்கு உண்டான இது. யாரு வந்து நன்றா பராமரிக்கிறாங்களோ அந்த வண்டியில வந்து கூட்டம் உடனே வருவாங்க. சுத்தம் சுகாதாரம் நம்மளுக்கு நம்ம தான் இது பண்ணிக்கிறோம். அதனால வந்து எங்களுடைய தொழிலை பொறுத்தளவுக்கு அந்தந்த முதலாளிகள் அவங்களுடைய தரத்தை வச்சுதான் அவங்க இந்த ஃபீல்ட்ல நிக்க முடியும். இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை பாதுகாப்பு, எமர்ஜென்சி எக்ஸிட் பாதுகாப்பு. இது வந்து ஆம்னி பேருந்துகள்ல எந்த அளவுக்கு இருக்கு? இதை கண்காணிப்பதற்கு இதுக்கு வந்து அரசு வந்து கடுமையான உத்தரவு பிறப்பிச்சாங்க. அவங்க சொன்ன அடிப்படையில் எமர்ஜென்சி கேட்டு எல்லாமே வந்து நாங்க பண்ணி அதுக்கப்புறம் அதிகாரிகள் வந்து எங்களுக்கு எஃப்சிக்கு எல்லாம் பண்ணிருக்காங்க. சிறப்பான முறையில் நாங்க வந்து எமர்ஜென்சி கேட்லாம் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதை வந்து டிஸ்பிளேவும் நாங்க முன்னாடி பண்ணுவோம். எப்படி ஒரு வண்டியில வந்து ஏதாவது விபத்து ஏற்பட்டா எங்கெங்க எமர்ஜென்சி கேட் இருக்கு, அதுல நம்ம எப்படி போகணும்னு ஆடியோ வீடியோவை நாங்க வந்து அசோசியேஷன் சார்பா எல்லா வண்டிக்கும் நாங்க கொடுத்துருக்கோம். அதை வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. விழிப்புணர்வு நாங்க வந்து எங்க பாசஞ்சருக்கு உண்டானதெல்லாம் நாங்க வந்து நடைமுறையில் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமானது, சில பேருந்துகள்ல ஸ்லீப்பருக்கான பெர்மிட் கிடையாது, தமிழ்நாட்டுல பெர்மிட் கிடைக்கல அப்படிங்கறத பாண்டிச்சேரியில பெர்மிட் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப தமிழ்நாடு அனுமதிக்காத பேருந்துகள் என்பது அவங்க பாதுகாப்பு காரணங்களாலதான் அந்த ஸ்லீப்பர் எல்லாம் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப அது இல்லைன்னு சொல்லி நீங்க மற்ற மாநிலங்களை வாங்கிட்டு வந்து ஓட்டுறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பாதுகாப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப இந்தியாவில நம்ம வாழ்றோம், ஒருங்கிணைந்த இந்தியா. பக்கத்து மாநிலத்துல பாதுகாப்பு இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் அது பாதுகாப்பு இல்ல. தமிழ்நாடு அரசு எதுக்காக பெர்மிட் கொடுக்க மறுக்கிறது? அது உங்களுடைய கொள்கை முடிவு, அவங்களுடைய இது. அரசு பார்த்து கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம். அதனால வந்து இப்ப நீங்க வந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு நீங்க ஓட்டெடுப்பே நடத்தலாம். பேருந்துல வந்து இது பேர் கம்ஃபர்டபுளா இருக்கா, இந்த பேருந்து ஆபத்து இல்லாம இருக்கா, இந்த பேருந்து உங்களுக்கு எதனால வந்து இதுல நீங்க பயணிக்கிறீங்க, நீங்க அதுக்கு ஒரு இதுக்கு ஆய்வு கூட பண்ணலாம். மக்கள் புறக்கணிச்சா நாங்க மக்கள் அதை ஏத்துக்கிறதுனாலதான் நாங்க வந்து எங்களுக்கு எதுக்கு அங்க போய் 2 இரட்டிப்பு டாக்ஸி கட்டி கூடுதலான கட்டணம் வசூலிக்கிறோம். அந்த கூடுதல் கட்டணம் கொடுத்து மக்கள் விரும்புகிறதுனாலதான் நாங்க வாங்குறோம். மக்கள் ஏற்காத எதையும் நாங்கள் செய்வதில்லை. மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை மட்டுமே நடைமுறைப்படுத்தி அவர்களுக்கு உண்டான சௌகரியங்களை செய்ததுதான் ஆம்னி பேருந்து. மக்கள் சேவையில் நாங்க வந்து முன்னணியா இருக்கணும். நீங்க எங்களை வந்து மக்கள் பாராட்டுவாங்க. தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வந்து அதெல்லாம் நீங்க ஒத்துழைச்சு நீங்க எங்களுக்கு பண்ணணும். தொடர்ந்து பேசலாம். திரு பாண்டியன் ராமச்சந்திரன், பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஆம்னி பேருந்துகள் எந்த அளவுக்கு அதை சீரியஸாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி சொல்லுங்க ராமச்சந்திரன்.
நிச்சயமாக சென்னையிலிருந்து பிற பகுதிகளுக்கு அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அந்த பேருந்தோட உரிமையாளரை நேரடியாக கேட்போம். இப்பொழுது அதிக அளவில் வாகன விபத்துகள் நடைபெறுகிறது. நீங்க இங்கிருந்து மற்ற பகுதிகளுக்கு இயக்கக்கூடிய அந்த பேருந்துகளோட வேகம் அதிகப்படுத்துது. இதனால் பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பான பயணம் இல்ல, அடிக்கடி விபத்துகள் ஏற்படுது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் பயணிகள் தரப்பிலிருந்து. நீங்க இதுக்கு என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்குறீங்க? நார்மலா எல்லாம் போயிட்டு இருக்க மாதிரி சேஃப்டியா தான் போயிட்டு இருக்கோம். வண்டியில டபுள் டிரைவர் இருக்கான், வண்டியில ஒரு கிளீனர் ஒருத்தர் இருக்காரு. எல்லாமே வண்டி டெய்லி காலையில வந்தவொடனே வண்டியை செக் பண்ணி கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி எல்லாம் டெய்லி மெக்கானிக்கல் செக்அப் பண்ணி நாங்க தனி இன்டென்ஷன் எடுத்து பார்த்து தான் டெய்லி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அதான் ஆம்னி பஸ்ஸுக்கு பப்ளிக் கூடுதலா வர்றதுக்கும் சேஃப்டியா இருக்கும்ன்றது தான் எங்க வண்டியை நாடி வர்றாங்க. அதனால பெரும்பாலும் அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏதோ ஒன்று ரெண்டு ஏதோ ஒரு இடங்கள்ல யாராவது ஒரு இடத்துல மிஸ்ஸிங் ஆயிருக்கலாம். நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நீதிமன்றமோ அரசோ தான் கண்டிப்பாக தலையிட வேண்டும். ஏற்கனவே சென்னை மாநகரத்தில் ஓடக்கூடிய அனைத்து ஆட்டோக்களுக்கும் குறைந்தபட்ச கட்டணமாகவும் கூடுதலாக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் கட்டணம் நிர்ணயித்ததை போல ஆம்னி பேருந்துகளுக்கும் ஒரு கட்டண வரைமுறையை, அதாவது ஒழுங்குமுறை ஆணையம் ஏற்படுத்தி ஒரு கட்டண வரைமுறை ஏற்படுத்த வேண்டும் என்பது பேருந்து பயணிகளின் எதிர்பார்ப்பு, சமூக ஆர்வலின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது தற்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் தனியார் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கட்டணத்தை உயர்த்தி அறிவித்துள்ளனர். இந்த கட்டணம் தொடர்பான அந்த பட்டியல் தங்களிடம் வந்துள்ளதாகவும், இது தொடர்பாக பண்டிகை காலமாக வரக்கூடிய அக்டோபர் 22ஆம் தேதி தமிழகத்தில் தீபாவளி கொண்டாடப்பட உள்ளது. அதற்கு முன்பாக 9 நாட்களுக்கு முன்பாக சிறப்பு குழு ஏற்படுத்தப்படும். இவர்கள் வழங்கியுள்ள அதே கட்டணத்தை வசூலிக்கிறார்களா அல்லது அதிகமாக கூடுதலாக கட்டணம் வசூலிக்கிறார்களா என்பது குறித்து பல்வேறு இடங்களில் நாங்கள் சோதனை மேற்கொள்ள உள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கோயம்பேடு, கிண்டி, கத்திப்பாரா, ஈசிஆர், OMR, பெருங்குளத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிகாரிகள் தரப்பில் வரக்கூடிய பண்டிகை காலங்களில் ஆய்வு செய்ய உள்ளோம். ஆகையால் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்தில் அரசு அதிகாரிகளும் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறார்கள். விக்ரம். நன்றி ராமச்சந்திரன். இப்போது நீங்கள் இந்த பேருந்து கட்டணத்தை குறைப்பதானால் மக்களுடைய எதிர்ப்பு காரணமாகவோ இல்லது அரசு சொல்லக்கூடிய காரணங்களாகவோ அரசுடைய நிர்பந்தத்தினாலோ நீங்கள் குறைப்பதானால் நீங்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கையாக என்ன இருக்கும்? எங்களுக்கு வரி, ரோட் டாக்ஸ் வரியை குறைத்தால் பேருந்து கட்டணத்தை குறைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. சென்ற முறை முதலமைச்சராக இருந்த போது மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் எங்களுக்கு 500 ரூபாய் கட்டணம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அந்த 3000 கட்டணத்தை அதிகப்படுத்தினாங்க. பழைய கட்டணம் எங்களுக்கு 500 ரூபாய் தான் அம்மா காலத்தில் இருந்துச்சு. அதே கட்டணத்தை மறுபடியும் நிர்ணயம் வேண்டாம், இது ஒரு 30% நாங்க கட்டண உயர்வை திரும்ப வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நன்றி திரு பாண்டியன். கட்டண உயர்வை வாபஸ் பெறுவதற்கு வரியை குறைக்க வேண்டும் அரசு என்ற ஒரு முக்கியமான கோரிக்கை ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் வைக்கிறார். அதே போல மக்கள் அரசு பேருந்துகளுடைய சுகாதாரமும் எண்ணிக்கையும் குறைவான அளவிலே அல்லது சரியான அளவிலே இல்லாத காரணத்தினால்தான் நாங்கள் தனியார் பேருந்துகளை நாடி செல்கிறோம் என்ற ஒரு முக்கியமான ஒரு வேதனையை தெரிவிக்கிறார்கள். இது ரெண்டுத்திலிருந்தும் பார்க்கும்போது அரசு பேருந்துகள் அதிக எண்ணிக்கையில் பயன்பாட்டிற்கு வர வேண்டும், அரசு பேருந்துகளை சுத்தமான முறையிலே பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மக்கள் தரப்பிலே சமூக ஆர்வலர்கள் வைக்கிறார்கள். ஆம்னி பேருந்துகளுடைய உரிமையாளர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையும் சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையும் சேர்த்து நாம் நம்முடைய கோரிக்கையாக முன்வைக்கிறோம் அரசிற்கு. அரங்கத்திற்கு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு பாண்டியன் அவர்களுக்கும், களத்திலிருந்து செய்தியாளர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்களுக்கும் உள்ளது உள்ளபடியின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.